அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய முகத்தை காட்டி ஒரு வீடியோ அப்லோட் செய்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வீடியோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பிரயோகித்த 369 மெத்தட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன, அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுமா, எப்படி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டூ கண்டினியூ வாட்சிங். அண்ட் நம்மளுடைய சேனலில் பல முக்கியமான தலைப்புகளை நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய கமெண்ட் ஆஃப் த டே அப்படின்றவர் யார் அப்படின்னா, இந்த கமெண்ட் என்னுடைய முகத்தில் ஒரு மிக அழகான ஒரு ஸ்மைலை கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் எனக்கு உணர்த்துச்சு. ஸோ ரொம்பவே தாட்ஃபுல்லாக ஒரு மனிதர் இவ்வளவு ஒரு டைம் எடுத்து ஒரு பர்சனை வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ த கமெண்ட் ஆஃப் த டே இவர் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிக்கோலா டெஸ்லா யார் அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இவர் ஒரு மிகப்பெரிய மாமனிதர். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட். எப்படி பல ஐன்ஸ்டீன் அந்த மாதிரி வந்து பல சயின்டிஸ்ட் நீங்கள் தெரிந்து வச்சிருப்பீங்களோ, நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான அப்ளையன்ஸ், அதாவது பல டிவைசஸ் நம்ம யூஸ் செய்கிறோம் கரெக்டாக. அதற்கான மூலாதாரமே இவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே வந்து மோட்டார், ஏசி மோட்டார் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சு இருக்கக்கூடிய மோட்டார். நமக்கு வீட்டில் 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து ஏசி கனெக்ஷன்லாம் போட முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் புது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்காப்பா அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க இல்லையா. அந்த 3 ஃபேஸ் கனெக்ஷனை வந்து உருவாக்கினதும் சொல்ல முடியாது, கண்டுபிடித்ததும் இவர் தான். இந்த மாதிரி பல முக்கியமான இன்வென்ஷன்ஸை கண்டுபிடித்த இந்த ஒரு மாமனிதர் சயின்டிஃபிக்கலி மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு பர்சன். ஸோ எனக்கு வந்து 369 அப்படின்றது இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் காம்பினேஷன். இதனுடைய 369க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன, இதோடைய மேத்தமேட்டிக்கலான அதுக்கு பேர் என்ன, பிரில்லியன்ஸ் என்ன அப்படின்றத நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கலான நியூமராலஜி படியும் சரி, அஸ்ட்ராலஜி படியும் சரி, இந்த 369 அப்படின்றது சயின்டிஃபிக்காக ஒரு மனிதன் வந்து ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நம்மளுடைய எந்த ஒரு ரிலிஜன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் சரி, ரிலீஜியஸாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து 21 டேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு மண்டலம் 48 டேஸ்க்கு பண்ணுவாங்க, இல்லாட்டி 108 தடவை இதை ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கூட்டு எண் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 3ஆக இருக்கும், இல்லாட்டி 6ஆக இருக்கும், இல்லாட்டி 9ஆக இருக்கும். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா 369 அப்படின்றது நம்மளுடைய எல்லா ரிலிஜன்லையுமே ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன். அதாவது நீங்கள் 369 வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு கோலை நீங்கள் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு வந்து இவ்வளவு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஜாப், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நார்மல் அஃபர்மேஷன்ஸுக்கு நீங்கள் கிராட்டிடியூடுக்கோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுவீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 555 மெத்தடுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க, இல்லை 333 மெத்தடுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க. எல்லாத்துக்குமே எழுதுவோம் இல்லையா. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே 555 மெத்தடை நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எல்லாத்தையும் விட பார்க்கும் பொழுது ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, மறக்காமல் ஒரு நோட்புக், ஒரு பேனா மறக்காமல் நீங்கள் தான் எழுதணும், கையால் எழுதணும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிக முக்கியமான ஒரு ரூலே வந்து நீங்கள் எவ்வளவு உணர்ச்சியோடு அதை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு அதற்கான ஒரு இஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, இட்ஸ் அ ப்ரூஃப். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுத வேண்டிய ஃபார்மேட் என்ன அப்படின்னா 369 அப்படின்றதுனால ஒரு நாள் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மார்னிங் வந்து 3 முறை அந்த சென்டென்ஸை எழுதணும். எழுந்த உடனே உங்களுடைய நோட்புக் எடுத்துக்கோங்க,
உங்கள் நோட் புக் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பேனாவை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு டேட்டை போட்டுக்கோங்க. மண்டே அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்த உடனேயே சந்தோஷமாக ஒரு ஹாப்பி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க இல்லையா? ஸோ மார்னிங் எழுந்த உடனேயே 3 முறை நீங்கள் என்ன அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை 3 முறை நீங்கள் எழுத வேண்டும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னா, ஒரு மத்தியான வேலையில் ஒரு 4 மணி அந்த மாதிரி ஒரு வேலையில் அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு 6 முறை எழுத வேண்டும். ஒரு நோட்புக், அதே நோட்புக்கில் 6 முறை அதே ஸ்டேட்மெண்ட்டை எழுத வேண்டும். அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 9 டைம் 3, 6, 9 அது 9 முறை நீங்கள் நைட்டு தூங்க முன்னாடி எழுத வேண்டும். ஓகே, ஸோ இப்படி நான் வந்து 369 அப்படின்ற மெத்தடை நான் வந்து 21 டேஸ்க்கு எழுதலாம், இல்லை 48 டேஸ்க்கு எழுதலாம், இல்லை 33 டேஸ்க்கு எழுதலாம். எழுதக்கூடிய டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3, 6 and 9க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கணும். ஸோ அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். பட் இட் ஷுட் பி கூட்டுத்தொகை வந்து 369 இருக்கலாம், இல்லாட்டி அதோடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 369 இருக்கலாம். இப்போ இந்த 369 மெத்தட் வந்து எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை செஞ்சுச்சா அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் மாதிரி தான் நம்மளுடைய எனர்ஜியை. இன்ஃபேக்ட் நிக்கோலா டெஸ்லாவே சொல்லக்கூடிய பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகமே இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எதன் மூலியமாக இருக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன், இது 3 மூலியமாக தான் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஆற்றல்கள் வந்து நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி மூலியமாக நாம் அடைகிறோம் அப்படின்னு நிக்கோலா டெஸ்லாவும் பிலீவ் செய்கிறார். அதன் மூலியமாகத்தான் பல விஷயங்களையும் அவர் இன்வென்ட் செய்திருக்கிறார். ஸோ இந்த 369 மெத்தட் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அந்த வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் எழுதும் பொழுது அந்த வேலை அடைவது மாதிரியே உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் அந்த ஒரு கற்பனை திறன் வரும் பொழுது உங்களுடைய எனர்ஜி லெவலும் ரைஸ் ஆகிறது. அண்ட் உங்களுக்கு அடைய வேண்டிய அந்த எனர்ஜி ஸ்டேட்டை நீங்கள் அடையும் பொழுது, மேட்ச் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இட் ஹேப்பன்ஸ். ஆனால் எனக்கு வந்து இப்படிலாம் சொன்னால் எனக்கு வந்து நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய மூளை வந்து எல்லாத்தையுமே கொஸ்டின் செய்யக்கூடிய ஒரு மூளை. அதனால நான் என்ன செய்தேன் அப்படின்னா, என்னதான் இப்படி பண்ணாலும் ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு எனக்கு ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் தோன்றிக்கொண்டே இருந்தது. ஸோ ஒரு கோச்சிங், ஒரு லைஃப் கோச் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்த்தேன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு மூளை வேலை செய்யக்கூடிய அதனுடைய பிஹேவியர் மூலயமா நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஏன் ஒர்க் ஆகுது, இது ஏன் நான் ஒரு நாளைக்கு வந்து 3 முறையும் 6 முறையும் 9 முறையும் நான் எழுதணும் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பேசிக் பாயிண்ட் தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும், எழுந்த உடனேயே வந்து ஒரு டு டூ லிஸ்ட்டை ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் நீங்க செய்ய போறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் நிக்கோலா டெஸ்லா சொல்லக்கூடிய இந்த மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா, எழுந்த உடனேயே 3 முறை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டேவோடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். எழுந்த உடனே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், ஓகே நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யணும், அதற்காக நான் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாதை அமைக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கிறது. அதே மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து டென்ஷன் ஆயிடுது, இரிட்டேட் ஆகுது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, வாழ்க்கையில் நமக்கு நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு விரக்தி வரும். கரெக்டாக அப்போ தான் நம்ம மறுபடியும் மதியானம் ஒரு சாயங்காலம் வேலையில் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு 6 முறை எழுதிக்கிறோம். அது எழுதும்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, ஓகே கண்டிப்பாக நமக்கு இது நடக்கும், நம்ம அதுக்கான கான்ஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் நமக்கு வருகிறது. அண்ட் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தூங்குவதற்கு முன்பு நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். லாட் ஆஃப் சேஞ்சஸ். தூங்குவதற்கு முன்பு நீங்கள் செய்யக்கூடிய எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. அது ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தூங்குவதற்கு முன்பு நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா பாட்டு கேட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த சாங்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த பாட ஆரம்பிச்சிடுவீங்க, அதாவது முணுமுணுப்பீங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா தூங்குவதற்கு முன்பு நாம் என்ன செய்கிறோமோ அதே தான் அந்த ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ நம்மளுடைய மூளை வந்து ப்ராசஸ் செய்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தூங்குவதற்கு முன்பு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அண்ட் அடுத்த நாளைக்கு தேவையான விஷயங்களை நாம் ரெடி செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் தூங்குவதற்கு முன்பு இந்த மாதிரி 9 முறை நான் வந்து எனக்கு தேவையான விஷயத்தை நான் கோல் மாதிரி நான் எழுதும் பொழுது என் மூளை வந்து ஓகே நான் வந்து இந்த வேலைக்காக தேடணும், வேலைக்காக நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூளை வந்து கான்சென்ட்ரேட் ஆகிறது. அண்ட் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டைவர்ட் ஆகாமல் இந்த குதிரை மாதிரி, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி கரெக்டாக இருக்கிறது.
இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல பேர் வந்து அக்கா எனக்கு 30 நாளில் 1 கோடி கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கோலாக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் இது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கான முயற்சி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா அதனுடைய வரக்கூடிய நேரத்தை நாம் இன்னும் அதிகரிக்கிறோம். அதாவது சீக்கிரமாக கிடைப்பதற்கான வழிமுறைகள் தான் இது தவிர நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில வழிகளுக்கு இது வந்து வழி வகுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 1 கோடிக்காக நான் வந்து ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போடுறேன், ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறேன், ஏதாச்சும் ஒரு பிளான் ஆரம்பிக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 கோடி கிடைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும். ஆனால் நான் ஒன்றுமே செய்யாமல் சும்மாவே நான் இருக்கேன், டெய்லி 369 நான் வந்து ஒரு 30 நாளாக எழுதுறேன், 48 நாளாக எழுதுறேன், பட் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நடக்காது. பிகாஸ் நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கவில்லை. ஸோ இந்த 369 மெத்தடை நான் முயற்சி செய்த பொழுது எனக்கு 2 முக்கியமான மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். ஒன்று வந்து என்னென்னா, எப்போதுமே நம்ம வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருப்போம். நமக்கு இது நடக்குமா, நடக்காதா, இது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது பல குழப்பங்கள் நமக்கு ஏற்படலாம். அதனால் இந்த 369 மெத்தடை நம்ம ஃபாலோ செய்யும் பொழுது எனக்கு பர்சனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நான் முதல்ல முயற்சி செய்தது வந்து ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்க்காக. ஸோ இது நான் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் பாதி கரைஞ்சிருச்சு. அண்ட் அந்த கன்ஃபியூஷன்ஸ் கம்மியாக ஆக எனக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பித்தது. ஸோ எனக்கு வந்து இருக்கக்கூடிய பாதி பிரச்சனையை வந்து கன்ஃபியூஷன்ஸ் மூலயமா எக்ஸ்ட்ராவாக வராமல் எனக்கு இன்னும் தெளிவு வர ஆரம்பித்தது. அதே மாதிரி 2வது விஷயம், எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன அப்படின்றது எனக்கே தோன்ற ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து இது எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து இந்த 369 மெத்தடை வந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக இது பலன் அளிக்கும். நான் 100% கேரண்டி. பட் நம்ம அதை செய்யும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற ஒரு டைமில் வந்து மறக்காமல் அதை செய்யணும். ரொம்ப கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் நம்ம செய்யும் பொழுதும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் நம்ம செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நமக்கு இதற்கான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களுடைய எல்லா கனவுகளையுமே இந்த 369 மெத்தடை யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. 369 வந்து 55 டேஸ் மாதிரி எழுதணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எந்த மல்டிபிள் ஆஃப் 3 எழுதலாம். ஸோ ரொம்பவே எளிமையான ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்கும் கூட நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கனவுகளையும் நீங்கள் எளிதாக கொஞ்சம் ட்வீக் செய்து இந்த 369 மெத்தட் மூலிமா நீங்கள் மேனிஃபெஸ்ட் செய்யலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் நம்ம பல முக்கியமான தலைப்புகளில் மினி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவங்க இருக்கிறேன். அதாவது சாட்டர்டே சண்டே 2 நாட்களில் நம்ம நடத்தக்கூடிய சில சீரீஸ் அண்ட் கோச்சிங், 2 நாட்களில் நடக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் கோச்சிங் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பல முக்கியமான தலைப்புகளில் தினமும் நான் உங்களே அங்கே சந்திப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until I see you all in another brand new video and content, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.